எதையாவது வெயிட் தூக்கும் போது அது அழுத்தும். அது அழுத்தினவுடனே அந்த உணர்வு குறைஞ்சி காலெல்லாம் அப்படியே மறந்து போன மாதிரி நடக்க முடியாத மாதிரி ஆகும். அப்படிதான் ஆகுது. உனக்கு அந்த L3 L4 சொல்லி எலும்பு இருக்கு, அதில் தான் எனக்கு பிரச்சனை காட்டு போடும்போது. சரியா? இதுக்கு நம்ம கயிறு போட்டு எத்தனை கொடுத்து தாய்ப்பு கொடுத்தெல்லாம் சரி பண்ண முடியாது. இது டாக்டர்கிட்ட போய் அந்த இடத்த ஸ்கேன் பண்ணி அதை பார்த்து நரம்பு டாக்டர்கிட்ட போய் தான் பார்க்கணும். எலும்பு நரம்பு டாக்டர் இப்போதைக்கு நான் 90 பூச்சி விடுறேன், எலுமிச்சம்பழம் கொடுக்குறேன், அதை வச்சுக்கங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். கடவுள் சக்தியால் செய்ய வேண்டியது கடவுள் சக்தியால் செய்யணும். வியாதின்னா டாக்டர்கிட்ட தான் பார்க்கணும். சரியா? நான் இப்போ எலுமிச்சம்பழம் தரேன், இதை வச்சு உண்டான முடிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் மேற்கொண்டு வெயிட்லாம் தூக்க வேணாம். இப்படி படிக்கட்டு ஏறி இறங்கி ஏற்கனவே இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குமா? வீட்டில் அப்படி இப்படி வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ஒன்றும் செய்யாது. கொஞ்சம் இப்போ நீ ஏதோ ஒரு சிரம சூழ்நிலைக்கு வேலைக்கு வரணும்னு வர்றேன், என்ன பண்ணுறது? கடவுளுக்கு வந்து கஷ்டப்படுறவங்கலாம் கஷ்டப்படுத்திட்டே இருக்காரு. அதுக்கே சண்டை போடணும் சாமிகிட்ட. அதனால உன் மதுரை வீரன்னு சொல்லிட்டாரு, அவர் துணையா இருக்கிறாரு. இருந்தாலும் உடம்புல வியாதி வந்து அவரும் சரி பண்ணுவார். டாக்டர்டையும் போய் நீ பார்த்துக்கணும். சரியா? இந்த எலுமிச்சம்பழத்தை வேண்டி இருந்தாலும் முடிஞ்சிக்க ஒரு அரை மணி நேரம் எங்கேயாவது உட்காரு. அதுக்கப்புறம் உனக்கு நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் நிலைமை சரியா வராது. அப்படின்னா ஹெவியா தூக்கக்கூடாது. எதையாவது வேகமாக தூக்கினா பளிச்சுங்க, அதுல இருந்து வழி ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 நாளைக்கு இது இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மெதுவாக இருந்தீங்கன்னா சரியாகும் தானா. உனக்கு நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன், அதை ரெகுலரா செஞ்சீங்கன்னா நீ டாக்டர்கிட்டே போக தேவையில்லை. செய்வியா? அதாவது சொல்லும் போது சிரிப்பா இருக்கும். அதை நீ செஞ்சுட்டீங்கன்னா உனக்கு அந்த இதே வராது. ஏன்னா நான் சொல்றதெல்லாம் எனக்கும் இருந்துச்சு. பெரிய மார்புகள் 2 பேர் போட்டி போட்டு தூக்கி அப்படியே உட்காந்துட்டேன். முறக்குன்னு தூக்கிய 2 காலம் நடக்க முடியல. புல்லட்ல தூக்கி உட்கார வைங்கன்னா 2 பேர் தூக்கி உட்கார வச்சானுங்க. நேரம் ஓட்டிட்டு அரும்பாக்கத்துல இருந்து அண்ணா மாதவரத்துல போய் செவுத்து ஓரமா அப்படியே சாஞ்சிட்டேன். அதோட உள்ளார வாங்க இங்க வாங்க. எங்கேயாவது சிக்னல்ல கூட நிக்கல, போயிட்டே இருந்தேன். எங்கேயாவது கால் கொண்டு நிலம வந்தா கீழே விழுந்துருப்பான். அந்த இடத்துலயும் அவன் தைரியமா போனால போக முடியும் அப்படின்னு அங்க போய் அப்படியே சாஞ்சிட்டேன். அப்புறம் வந்து எல்லாரும் இறக்கி தூக்கி வண்டியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட போகணும். நானுங்க அந்த டாக்டர்கிட்டலாம் போனேன், மருந்து சாப்பிட்டேன். அவர் ஒரு எக்ஸசைஸ் சொன்னாரு, அதுக்கு செலவு பண்ணி தான் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் வாங்கினேன். இருந்தாலும் இப்ப அந்த அம்மாவுக்கு அதை ஃப்ரீயா சொல்றேன். நம்மள்ட்ட வந்துருங்களே